வணக்கம் மக்களே. எலும்பு முறிவு அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு பலருக்கும் இருக்குது. ஈஸியாகவே அந்த எலும்பு முறிவு பிரச்சனைக்கு அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது அர்த்தம். எலும்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல் எலும்புகளை வலு சேர்க்க என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், அந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எந்தெந்த விதத்தில் நம்ம எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு முக்கியமாக கால்சியம் சத்து தேவை இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் பால் சார்ந்த பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம். செறிவூட்டப்பட்ட பால், சீஸ் மற்றும் தயிர் போன்ற பொருட்களில் கால்சியம், விட்டமின் டி இது ரெண்டு சத்துக்களுமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துக்கள். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கும் போது சமீபத்தில் உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுடைய உணவில் இந்த பொருட்களை நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிட்டாலே அந்த எலும்பு குணமாவது உங்களுக்கு தீவிரப்படுத்தப்படும் அப்படின்றத ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அதனால் கால்சியம் அப்புறம் விட்டமின் டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கோங்க. சோயா பாலை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இந்த சோயா பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எலும்பு முறிவை குணப்படுத்துறதுக்கு மிகவும் அவசியமான சத்தாக இருக்குது. ஆனால் சிலருக்கு பால் பிடிக்காது, சிலருக்கு ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்தலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க சோயா பாலை நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதிலும் இந்த பாலுக்கு இணையான கால்சியம் சத்து இந்த சோயா பால்லையும் இருக்குது. பெண்களினுடைய எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இந்த சோயா பால் இருக்குது. ஆரோக்கியமான உணவில் சோயா பால், ஒரு ஸ்பூன், அப்புறம் எள், அப்புறம் சிறிது தேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பழங்களை சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களுடைய முறிந்த எலும்புகள் குணமடையும், எலும்புகள் பலம் பெறவும் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சோயா பால் எடுத்துக்கலாம். டுனாமீனை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கால்சியம், விட்டமின் டியோட இணையும் போது தான் நல்ல பலன் உங்களுக்கு எலும்புகளுக்கு கிடைக்கும், எலும்புகள் ஸ்ட்ராங்காக ஆகும். ஸோ நல்ல கொழுப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய டுனாமீன் உங்களுக்கு இதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும். விட்டமின் டி இல்லாமல் வெறும் கால்சியத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே வலுவான எலும்புகளை பெறுவது அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம் தான். ஸோ அதான் விட்டமின் டியோட சேர்ந்து உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் போது உங்களுடைய எலும்பு இழந்த பலத்தை இந்த ரெண்டு சத்துக்களுமே மீட்டு தந்து உங்களுடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டுனாமினை எடுத்துக்கலாம். பூசணி விதைகளை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக முக்கியமாக நீங்கள் இதை எடுத்துகிட்டே ஆகணும். சுத்தப்படுத்தப்பட்டு காய வைக்கப்பட்ட பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிடுவது உங்களுடைய உடலில் மெக்னீசியத்துடைய அளவை அதிகரிக்கும். நம்மளுடைய உடலில் அதிக அளவு கால்சியத்தை உறிஞ்ச வேணும் அப்படின்னா அதுக்கு மெக்னீசியம் மிகவும் அவசியம். ஸோ மெக்னீசியம் சத்து தான் கால்சியத்தை உறிஞ்சி நமக்கு தரும். ஸோ அதுக்கு மெக்னீசியம் வேணும்னா நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கணும். முறிந்த எலும்பு குணப்படுத்தும் போது மெக்னீசியம் எலும்புகளுடைய வலிமை மற்றும் உறுதியை அதிகரிக்கும். இதை தனியாகவோ அல்லது சாலட்களில் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். பூசணி விதைகளை வறுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பூசணி விதைகளை எடுத்துக்கும் போது எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். குடை மிளகாய், கேப்சிகமை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பொதுவாகவே குடை மிளகாய் சுவைக்காக சேர்க்கப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குடை மிளகாய் அப்படின்றது அந்த டேஸ்ட்டுக்காக சேர்க்கப்படுறது மட்டும் கிடையாது. இப்போ குடைமிளகாயில், அதுவும் சிவப்பு குடைமிளகாயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி முறிந்த எலும்புகளை உங்களுக்கு மீண்டும் இணைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய கோலோஜன்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. பொதுவாகவே நீங்கள் நிறைய குடைமிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு குடைமிளகாயும் நீங்கள் எடுத்துக்கலாம். காலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த காலையில் விட்டமின் கே அதிகம் இருக்குது. இது உங்களுடைய முறிந்த எலும்புகளை மீண்டும் இணைக்கிறதுக்கு கால்சியத்துக்கு கே அப்படின்னு விட்டமின் சொல்லக்கூடிய இந்த முக்கிய விட்டமின் அவசியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்சியத்தை பயன்படுத்தி எலும்புகளுடைய வறுமையை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த விட்டமின் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் கே விட்டமின் உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் விரும்பக்கூடிய வடிவத்தில் சமைத்து சாப்பிடலாம், இந்த காலை அப்படி சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை. ஆனால் நீங்கள் இதோடைய ஊட்டச்சத்துக்களை வீணாகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த காலை எடுத்துக்கலாம். மத்தி மீனை நீங்கள் உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எளிதில் கிடைக்கக்கூடிய மத்தி மீனில் எலும்புகளை இணைக்கக்கூடிய மற்றும் எலும்புகளை வலிமையாக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அதிகம் இருக்குது. 11 வயதினருக்கு அப்படின்னா 10 வயதினருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1300 மில்லிகிராம் கால்சியமும், பெண்களுக்கு 1200 மில்லிகிராம் கால்சியமும், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் கால்சியமும் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ மத்தி மீனை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய எலும்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பலம் பெற வைக்கலாம். முட்டையை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ அனைவருக்குமே குறிப்பிட்ட அளவு ஒரு சில பெரும்பகுதி மக்களுக்கு பிடித்த உணவு முட்டை.
உங்களுக்கு கூட வந்து முட்டைகள் வந்து பிடிக்கும். இது முட்டைகள் வந்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மீட்டு தர வந்து உதவிகரமாக இருக்கும். எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன் அப்படின்னா முட்டையில் வந்து கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் வந்து இருக்குது. ஸோ அந்த மெக்னீஷியம் உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே போதுமான அளவு கால்சியம், புரோட்டீன், இரும்பு சத்து, விட்டமின் பி எல்லாமே உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு முட்டையில் இருக்கும் சத்துக்கள் எல்லாமே. இது உங்களுடைய எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம். திராட்சை பழத்தை நீங்கள் உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இனிப்பான இந்த திராட்சை பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின் கே சத்து இருக்குது. ஸோ 3/4 கப் நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சத்துக்கள்லாம் கிடைக்கும். பழச்சாறு, சேலட், ஐஸ்கிரீம் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்லையும் நீங்கள் திராட்சை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கள் மூலமாக எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கருப்பு பீன்ஸை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முறிந்து போன உங்களுடைய எலும்புகளை நீங்கள் வலுப்படுத்த நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கருப்பு பீன்ஸை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மெக்னீஷியம் வந்து இந்த கருப்பு பீன்ஸில் அதிகமாக இருக்கு. ஸோ இது உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குணமடையும். எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குணமடையும். எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாக இருக்கு. அதனால நீங்கள் கருப்பு பீன்ஸை உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் குணமடைகிறதுக்கு இந்த கருப்பு பீன்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எலும்புகளை பலமாக வைத்து ஆரோக்கியமாக இருங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.